வணக்கம். சற்றுமுன் யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து கூடுதலான ஆட்டோக்கள் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த ஆட்டோக்கள் எல்லாம் 5 லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த ஆட்டோக்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் டேஷ் நம்பர்லேருந்து பார்ப்போம். 21 டேஷ்ன்னா என்ன மாதிரி என்ன இது என்ன விலையில்? 4,40,000 மற்ற டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. அதை விட பட்டர் கலர் உங்களுக்கு தெரியும். ஆட்டோ ஒரிஜினல் கலரோட இருக்குது. ஆரம்பத்தில் வந்து 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ என்ன 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ. அதை விட இதெல்லாம் லீசிங் போடையில்லாத தானே, லீசிங் போடையில்லாம் எல்லாம் நீட்டாக க்ளீனாக செய்திருக்கு. ரன்னிங் கண்டிஷன் இருக்குது. 21 டேஷ் எத்தனை அமௌண்ட் பதிவு அப்படித்தான் வரும். என்ன விலை கடைசி விலை? 420 பேசிக்காய்ச்சி எடுக்கலாம். அதை விட 201 டேஷ் 47 33 அதன் டயர்கள் பரவாயில்லை. அதை விட ரீகண்டிஷன் செய்து க்ளீனான முறையில் இருக்குது. ஒரு வேலையும் இல்லை. 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ தானே. இது என்ன விலை? என்ன பச்சை 5 லட்சம். இது வந்து ஆட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் செய்து நீட்டாக தான் வச்சுக்கணும். குச்சியிலேருந்து பொடி வளங்கள்லேருந்து டயர் வளங்கள் நிற்கிற ஆட்டோக்கு டயர்களை பாருங்க. எல்லாம் நீட்டான டயர்களோட தான் இருக்குது. அதோட இந்த 201க்கு 5 லட்சம் 202 டேஷ் வந்து இருக்குது. அதுவும் பச்சை கலர் 480 சொல்லினா கதைச்சு எடுக்கலாம். நான் உங்கள் நம்பரை போடுவேன். உனக்கு நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். எடுத்து நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க. மேலதிக தகவலை எல்லாம் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. பாருங்கள் டயர் வளங்கள் பார்த்துருப்பியல். அதை விட சீட்டுகள் எல்லாம் க்ளீனான முறையில் செய்து தான் வச்சுக்கணும். எல்லா ஆட்டோக்களும் நீட்டாக தான் செய்து வச்சுக்கணும். அதை விட 2 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் ஆரம்பாளத்தில் வந்த ஆட்டோக்கள். அதை விட பை நம்பர் நிற்க ஒரு நீல கலர். இந்த பை நம்பர் எத்தனையாம் ஆண்டு? 2010 டயர்களை பார்த்துருப்பியல். நீட்டாக தான் செய்து வச்சுக்கணும். இந்த ஆட்டோ உள்பக்கங்கள் பட்டன் சீட்டுகள் 12,60,000 லீசிங் வசதி நீங்கள் செய்யலாம். செய்து தருவது. அதோட இப்போ ஏற்கனவே டேஷ் நம்பர்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டபுள் நம்பர் பை நம்பரை பார்ப்போம். அடுத்த QA ஒன்றுக்கு 1030. இது வந்து ஒரிஜினல் கம்பெனி வளத்தோடு இருக்குது. பாருங்கள் 6,10,000 லீஸ் எடுக்கலாம். ஃபுல் பேமெண்ட் 1030. பாருங்க எல்லாம் செய்து நீட்டான முறையில் இருக்குது. கன பேர் ஆட்டோ தேடிக்கொண்டு இருந்திருப்பியால். அதை விட என்ன கொமனில் கன பேர் கேட்டுருந்தீங்க ஆட்டோ வீடியோ போட சொல்லி. அவைக்காக தான் இது வந்து யாழ்ப்பாணம் கல்லியங்கால் தான் விற்பனைக்காக நிற்கு. நான் இந்த நம்பரையும் போடுவேன். உனக்கு நம்பரை நீங்கள் கதைச்சு கொள்ளலாம். டயர்கள் நீட்டான டயர்களோடு தான் இருக்குது. டயர் ஒன்றும் மொட்டையில் இல்லை. புது டயர் இல்லை. ஏர் கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. அது அடுத்த QC ஒன்று நிற்கன்னா இந்த மாதிரி 930 6,10 லீஸ் எடுக்கலாம். ஆட்டோக்கள் இங்கே நிற்கிற இதெல்லாம் இப்போ கை பார்த்து தான் விற்கணும். உங்களுக்கு ஒரு வேலையும் இருக்குது. அதை எடுத்து ஓடக்கூடியதாக தான் இருக்குது. அதை விட QO ஒன்று நிற்க இது லைட் பச்சை கலரில் இருக்கு. 6,80. இது வந்து 6,80 சொல்லினோம். பார்க்க தெரியும். இதை தான் செய்து வச்சுக்கணும். அதை விட ஒரு இன்ஜின் பலங்களையும் பார்ப்போம். இந்த QCயோட இன்ஜினை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எல்லாம் பாருங்கள் க்ளீனான முறையில் இன்ஜின் பலங்கள் எல்லாம் நீட்டாக செய்து வச்சு கை பார்த்து தான் நீங்கள் வச்சுக்கணும். எல்லாம் பயரிங் செட்டுகள் கேபிள்கள் எல்லாம் புதுசு போட்டு எல்லாம் கார்பரேட்டர் இதெல்லாம் சர்வீஸ் போட்டு நீட்டான முறையில் இருக்குது. எடுக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெயிண்ட் வளங்கள் டயர் வளங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது. இது QCயோட இன்ஜின். இது வந்து QA. எல்லாத்துனா நான் இன்ஜினாலையும் காட்டுறேன். ஏன்னா சில பேர் இன்ஜினை காட்டலேன்றியல். எல்லா ஆட்டோக்கும் இந்த இன்ஜினையும் காட்டுறேன். இது வந்து பை Q. இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். நீங்கள் அந்த Q நம்பர் டேஷ் நம்பர் எல்லாம் 2 ஸ்ட்ரோக். இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பை Q. இது வந்து 202 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இது ஏற்கனவே விலையால் சொல்லி இருப்பார். நீட்டான முறையில் இருக்குது இன்ஜின் வளங்கள். இதெல்லாம் 480 5 லட்சம் 4 லட்சம் ரூபா ஆட்டோக்கள். 201 வயரிங் செட் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். வயரிங் செட்டுகள் கேபிள்கள் எல்லாம் புதுசாக போட்டுருக்கு. நம்ம எல்லாம்
இந்த கார்பரேட்டர்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. டேஷ் நம்பர் எல்லாம் 5 லட்சத்துக்கு குறைந்த விலை தான் இந்த டேஷ் நம்பர்கள். அதை விட 221 டேஷ் உண்டு, 9120 உள்பக்கங்கள். இன்ஜினை நீங்கள் காட்டுற நேரம்னா கூடுதலானாக்க தூர இடங்கள்லேருந்து வர நீங்கள் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மட்டக்களப்பிலேருந்து வந்தெல்லாம் எடுக்கிற நீங்கள் அவைக்காகத்தான் எல்லாத்தின் இன்ஜின்களும் காட்டியிருப்பேன், நம்பர்கள் விலையை சொல்லியிருப்பேன். அதை விட நீ புது ஆட்டோக்கள், அதாவது 2018-19 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட AVR, AVU, AVH பை நம்பர் இதுகள் வந்து புது ஆட்டோக்கள். இதுகள் விலையிலையும் பார்ப்போம். AVR வந்து 2018 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. 2018 இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை, க்ளீனாக தான் இருக்குது ஆட்டோவை பாருங்கள். கூடுதலாக புக் செட்டுகள் எல்லாம் வச்சு ஒரு ஆட்டோ லவ்வர் எப்படி வச்சுருந்துருப்பாரு அப்படி நிற்க ஆட்டோ. அதில் ஒரு குறையும் இல்லை. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 1250 எடுக்கலாம் மேம். இந்த லீசிங் வசதிகள் நீங்கள் இங்கேயே வந்து செய்யலாம். அதுக்குரிய ஒழுங்கோட வந்தால் இங்கே செய்யக்கூடியதாக இருக்குது மேம். 1740 ஒரு ஆள் வந்தால் சரி தானே பிணைக்க? 2 பேர் இருந்தால் நீங்கள் விரும்பின லீசிங் கம்பெனிகளில் எடுக்கலாம். ஏனெண்டா தூர இருந்து வர நீங்கள் அதுக்குரிய ஒழுங்காக ஓனரோட காய்ச்சிட்டு வந்தால் உடனே லீசிங் போட்டு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. இது புது ஆட்டோ எப்படி இருக்குமோ அப்படி தான் பழங்களோட இருக்குது, புது டயர்களோட இருக்குது. அதை விட AVUம் புது டயர்களோட இருக்குது. இது 2019 பதிவு. 2019 பதிவு. அந்த ஒரிஜினல் கம்பெனி சீட்டுகளோடையே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர், ஒரிஜினல் பெயின், ஃபர்ஸ்ட் ஓனர், ஒரிஜினல் கொம்பனி குச்சியில் கொம்பனி சீட்டுகளோடையே இருக்குது. பார்க்கவே தெரியும். அதை விட டயர்கள் புது டயர்கள். இது என்ன விலையான? 17 லட்சம். இது வந்து விலை பேசி எடுக்கக்கூடியதாக இருக்கும். AVU நம்பர், அதாவது ஆட்டோ இறக்குமதி கடைசியாக வந்த நம்பர். அதை விட AVH ஒன்று இருக்குது. 2104 பாருங்க ஆட்டோ. முதல் வந்த சீட்டு ஒரிஜினல் சீட்டுகள், கருப்பு சீட்டுகள் அப்படியே இருக்குது. அதை விட புது டயர்கள். நீங்கள் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் இந்த டயர்கள், பொடி வளங்கள் எல்லாம் பார்த்துருக்கு. அதெல்லாம் க்ளீனாக செய்து தான் வச்சுக்கணும். அது பழைய டயர்களோட உடைஞ்ச இதண்டு அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுத்து 5 வருஷம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். AVH என்ன விலை? 1620. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 1150 எடுக்கலாம். அதை விட இது ஒரு பை நம்பர் க்ளீனான முறையில் இருக்குது. புது டயர்களோட பெயிண்ட் பழங்கள் அதை விட ஒரு அட்டகாசமாக எல்லாம் செய்து நிற்கு. சீட்டுகள் எல்லாம் பாருங்கள், பட்டன் சீட்டுகள் அடித்து ஒரு பை நம்பர் க்ளீனாக இருக்குது. எத்தனையாமாண்டு இந்த பை நம்பர்? 2010. 1270. ஒரு புது ஆட்டோ நின்ற மாதிரி நிற்க பாருங்கள். எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். புது டயர்கள் எல்லாம் போட்டு நீட்டான முறையில் இருக்குது. இந்த பை நம்பரோட இன்ஜினை பார்ப்போம். இது வந்து போஸ்டர் பை நம்பர். இப்போ நாங்கள் பார்த்த ஆட்டோக்கெல்லாம் போஸ்டோக் ஆட்டோக்கும் முதல் போஸ்டோக் பார்த்துருப்பியல். இதோட விலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பியல். விலையல் வந்து ஓனரோட நீங்கள் கழிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதோட AVRோட இன்ஜினை பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் இன்ஜின் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஆட்டோனிக்கா அப்படி தான் இன்ஜின் வளங்களும் இருக்கும். எல்லாம் க்ளீனாக இருக்குது. அதை விட AAF ஒன்று இருக்குது. புது டயர்களோட நீங்கள் ஆட்டோக்கள் பார்த்துருப்பீங்களா? எல்லாம் டயர் வளங்கள், பெயின் வளங்கள் எல்லாம் நிற்கிற ஆட்டோக்கள் ஒரு 25-30 ஆட்டோக்கிட்ட இருக்குது. எல்லாம் க்ளீனான முறையில் நிற்கிற ஆட்டோக்கெல்லாம் வச்சுக்கணும். எல்லாம் செய்து கல்லியங்காலில் வந்து கனகாலமாக இந்த சேல்ஸை நடத்தி கொண்டிருக்கணும். இது என்ன விலை? என்ன AAF? 1170. 1370 AAF. 950 லீசிங் எடுக்கலாம். லீசிங் வசதி எல்லாம் இங்கேயே செய்தரலாம். பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. அவர் ஓனரோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன், நீங்கள் எடுத்து கழிச்சு கொள்ளலாம். இங்கே வந்து கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. ஏற்கனவே எல்லா ஆட்டோக்களையும் பார்த்துருப்பீங்க. அதை விட கூடுதலாக இன்னும் ஆட்டோக்கள் வெறும் காலங்களில். இது வந்து கவிஸ்டன் ஆட்டோ சேல்ஸ், உங்களுக்கு தெரியும், கல்லியங்காலில் இருக்குது. இவற்றை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். இந்த ஆட்டோக்கள் வச்சு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.